ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திங்க. இன்னைக்கு விநாயகருக்கு பிறந்த நாள். அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு சிப்ப அளவுக்கு அரிசி எடுத்து சோயா பன் போட்டு குஸ்கா மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 7 மணி போலவே அடுப்பு பற்ற வச்சுட்டோங்க. பூண்டு வெங்காயம் இஞ்சிலாம் நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சுண்டல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2-3 பேர் சேர்ந்து தாங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தோம். சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. வீட்டில் ஒரு படி 2 படி போட்டு செய்யறதுக்கும் ஒரு சிப்ப அளவுக்கு நம்ம போட்டு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதனால எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக வரும்னு. உப்பு காரம்லேருந்து எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சுண்டலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே இந்த வருஷம் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி வந்து நாங்கள் கொண்டாடிட்டோம். மக்களுக்கு இன்னைக்கு சூப்பராக மன நிறைவோடு நம்ம இன்னைக்கு அன்னதானமும் கொடுத்துட்டோம். சாதம் கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் எல்லாத்துக்குமே அன்னதானம் பண்ணியாச்சு.